ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காயத்ரி மந்திரத்தின் மகிமை. காஞ்சி மடத்தில் அன்று காயத்ரி மந்திரத்தின் பெருமை பற்றி காஞ்சி மகாபெரியவர் பேசத் தொடங்கினார். கூடியிருந்த அன்பர்கள் பக்தி பரவசத்தோடு கேட்கத் தொடங்கினர். காயத்ரியை தாயாக வழிபட வேண்டும். மற்ற எல்லா உறவுகளையும் விட தாயார் தானே நம்மை அதிகம் நேசிக்கின்றாள். கடவுளுக்கு பல வடிவங்கள் இருந்தாலும் தாயாக காட்சியளிப்பதை நமக்கு மிகவும் பிடித்தமானது. காயத்ரியை தாயாகவே வேதங்கள் பிரகடனம் செய்கின்றன. அனைத்து வேத மந்திரங்களில் சக்தியையும் காயத்ரி மந்திரத்தில் அடங்கியிருக்கிறது. மற்ற மந்திரங்களுக்கு சக்தி அளிப்பது இந்த மந்திரம்தான். காயத்ரியை ஜபித்தால் மனம் தூய்மை பெறும். பிறவிப் பெருங்கடலிலிருந்து நம்மை விடுவிக்கும். மனதில் தோன்றும் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் மனதில் பிறவி பெருங்கடலின் பயனை அடையவும் உதவும் மகா மந்திரம்தான் காயத்ரி. நம் ஆன்மாவுக்கு காயத்ரி மந்திரம் அமிர்தம் போன்றது. ஆகவே எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் இதை ஜெபித்த தவறக்கூடாது. நாம் செய்த புண்ணியமோ நம் முன்னோர் செய்த புண்ணியமோ இந்த காயத்ரி மந்திரம் நம் குடும்பங்களில் சிறு தீபப்பொறியாக வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காயத்ரி மந்திரம் என்னும் தீபச் சுடரை நாம் அணையவிடக்கூடாது. இதை ஊற்றி ஊற்றி வளர்த்து பெரிய ஜுவாலாக்னியாக சுடர்விட்டு எரியச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேளையும் குறைந்தது 108 முறை ஜபிக்க வேண்டும். நேரம் இருந்தால் 1008 முறை ஜபிப்பது உத்தமம். இவ்விதம் தொடர்ந்து செய்தால் தீபப் பொறியாக உள்ள காயத்ரி மகா ஜுவாலாக்னியுடன் பிரகாசிக்கும். அதுவே ஞானாக்னி. நம் உள்ளங்களில் பெரிய ஜுவாலாக்னியுடன் ஞானாக்னி ஒளிவிடும் பிரகாசிக்கும் பொழுது அதில் நம்மிடம் உள்ள அஞ்ஞானம் முழுமையாக பொசுங்கிவிடும். இருட்டு முழுமையாக விலகினால் பிறகு ஏற்படுவதென்ன? வெளிச்சம்தானே. அதற்காகத்தான் தமசோமா காயத்ரி கமய என்று வேதம் கூறுகிறது. இருட்டிலிருந்து, அதாவது அஞ்ஞானத்திலிருந்து ஒளிக்கு, அதாவது ஞானத்திற்கு என்னை கொண்டு செல் என கடவுள் சக்தியை அது வேண்டுகிறது. அஞ்ஞானம் என்ற இருள் ஒழிந்தால் பிறகு தோன்றுவது பூரணமான பிரகாசம்தான். எனவே காயத்ரி மந்திரத்தை விடாமல் இயன்ற நேரத்தில் ஜெபித்து பரமானந்தம் அடைய வேண்டும். இம்மை மறுமை பலங்களை தரவல்லது. காயத்ரி கேட்டதையெல்லாம் தரக்கூடிய சக்தி இதற்குண்டு. மகாபெரியவரின் விளக்கம் கேட்ட பக்தர்கள் பக்தியுடன் அவரை கைகூப்பி வணங்கினர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.